ஒருத்தரோட புண்ணியத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியுமா? அதே இதில் இப்போது தானாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற புண்ணியம் இருக்கும், நம்மளாக கொடுக்குற புண்ணியம் இருக்கும். அதெல்லாம் என்னென்ன? ஓகே, கர்மா புண்ணியமானாலும் சரி பாவமானாலும் சரி ரெண்டையும் சேர்த்தா கர்மான்னு பேர். இந்த கர்மாவில் பாவ கர்மா புண்ணிய கர்மான்னு ரெண்டு இருக்கு. அதில் புண்ணியத்தை பற்றி மட்டும் கேட்குறாங்க. இப்போ தானாக போகிறதுன்னு ஒன்று இருக்குது, நாமளாக கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குது. இதில் பாவ கர்மா தானாகவே போகும். யாரும் ஒருத்தருடைய பாவ கர்மாவை ஒருத்தருக்கு கொடுக்க முடியாது, தானாக தான் போகும். புண்ணிய கர்மா தானாகவும் போகும், நாமளாகவும் இன்னொருத்தருக்கு தாரவாக்கலாம். ரெண்டு வகை இருக்கு. பெற்றவங்க பாவம் புள்ளைய சேரும்னு சொல்லுவாங்க, பெற்றவங்க புண்ணியம் புள்ளைய சேரும். மொத்தத்தில் பெற்றவங்க கர்மா புள்ளைய போய் சேரும்னு சொல்லுவாங்க. இது தானாக போகிறதுனால தான் அது சேரும்னு சொல்கிறது. ஆக ஒரு பெற்றோர்கள் அவர்கள் செய்கின்ற பாவங்களும் புண்ணியங்களும் அதற்கான பலன்களை அவர்களும் அனுபவிப்பார்கள். அந்தந்த பலனோட அனுபவிக்க அவர்களுக்கு வயது இல்லாமல் போனால், வாலிபம் இல்லாமல் போனால், காரணம் இல்லாமல் போனால் அதனுடைய பலன்களை அவர்களுடைய பெற்றோர்கள் அனுப்பி வைப்பார்கள். பெற்றோர்கள் மட்டுமல்ல, பேரம்பேத்தி முதல் கொண்டு அனுபவிக்கலாம். தாத்தா சொத்து பேரனை இப்போ சேருங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்களுடைய பாவ கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் நம்மளை சேரும். பாவம் புண்ணியம் ரெண்டுமே அந்த ஜெனட்டிக் இது சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, ரத்த சம்பந்தப்பட்ட வாரிசுதாரர்களுக்கு போய் சேரும். இது தானாக போய் சேர்றது. நாமளாக கொடுக்கலாம் அப்படின்னா, நான் போய் ஒரு மகா பாவத்தை பண்ணிவிட்டு இந்த பாவத்தை இன்னொருத்தருக்கு தாரவாத்து கொடுக்குறேன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது போய் சேராது. ஆனால் புண்ணியங்களை தாரவாத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி இதிகாசங்கள்லையும் புராணங்கள்லையும் அதுபடியெல்லாம் இருக்குது. மகாபாரதத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், கர்ணனோட புண்ணியங்களை கடைசி காலத்தில் கிருஷ்ணர் கேட்டு வாங்கிப்பார். அதையுமே தர்மமாக கொடுத்துருவார் கர்ணர். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? தர்மம் தலை காத்துக்கிட்டே இருக்கும். தர்ம தேவதை கர்ணன் பக்கத்தில் இருப்பார். எத்தனை அம்பு விட்டாலும் சாக மாட்டார். ரத்தம் போயிட்டே இருக்கும் மொழியே, ஆள் மட்டும் உயிர் மட்டும் இருக்கும், போவாது. அதே போல்